வணக்கம். ஊடகத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி. இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா, சமீப காலங்களில் குறிப்பாக சமூக ஊடகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தொடர்ந்து ஒரு திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் ஒன்று தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்கிறத பார்க்குறோம். அதாவது திராவிட முன்னேற்ற கழக கட்சியும் அதனுடைய தொண்டர்களும் அதனுடைய ஆதரவாளர்களும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு எதிரானவங்க போலையும், அந்த கொலையில் திமுக ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரியும், இது ஒரு பொலிட்டிக்கல் மர்டர் தான், அதுக்கு திமுக மறைமுக சப்போர்ட் இருக்குது, திமுகவை சார்ந்த கட்சிகளும் அதுக்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளும் மறைமுகமாக திமுகவை தான் இதில் ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் அல்லது கலைஞர் எதிர்ப்பு பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 2-3 நாளாக பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்களில் ரொம்ப பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதுக்கு காரணமே கிடையாது. இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இதில் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதிமுக ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சி, பாஜக. இது இவங்க திமுகவுக்கு ஒரு எதிர்நிலையை மேற்கொள்கிறாங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். இவங்களோட நின்னா பரவாயில்ல. இப்போ இந்த விஜய் கட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா நடுநிலை ஊடகவியலாளர்கள் என்று சொல்லப்படுகிற சில பேர், அவங்க பேர் நம்ம சொன்னோம்னா அசிங்கமாக இருக்கும், வேண்டாம், நம்ம பேர் சொல்ல விரும்பலை. இவங்க எல்லாமே ஒரு என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, இந்த கொலைக்கும் திமுகவுக்கும் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் இருக்குது, திமுக அவருக்கு சரியான பாதுகாப்பை கொடுக்கல, உளவுத்துறையில் ஃபெயிலியர் ஏற்பட்டு வேணுங்கன்னே ஃபெயிலியர் ஏற்படுத்தப்பட்டு அந்த கொலைக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் திமுகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய சில கட்சிகளும், அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் இதுக்கெல்லாம் மறைமுக உடந்தையாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணப்பட்டு ஓடிக்கிட்டுருக்கு. இது இன்றைக்கி நேற்று இந்த திமுக எதிர்ப்பு அல்லது கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை. தமிழக எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா, அதாவது வாக்கு அரசியலில் பார்த்திங்கன்னா, இது ஒரு ஏறக்குறைய கலைஞர் என்னைக்கு திமுகவினுடைய கட்சி தலைவராக 69 பதவியேற்றாரோ, அண்ணா இறப்புக்கு பிறகு, அதுலேருந்து இன்றைக்கி வரலையும் எல்லாத்துக்குமே கலைஞரை ப்ளேம் பண்ணணும், கலைஞருடைய ஜாதியை ப்ளேம் பண்ணணும், திமுகவை ப்ளேம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திமுகவை ஒரு அன்டச்சபிள் கட்சியாகவே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் எவ்ரி நவ் அண்ட் தென் ஒரு நேரமும், அதாவது ஒரு 6 மாதம் ஒரு தடவை இந்த மாதிரியாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் அவங்க தோற்று போயிடுவாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அதிலும் குறிப்பாக இப்போ சமூக ஊடகங்கள் காலத்தில் ஒரு தடவையுமே ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதாவது கலைஞர் எதிர்ப்பு பிரச்சாரம், திமுக எதிர்ப்பு பிரச்சாரம், ஸ்டாலின் எதிர்ப்பு பிரச்சாரம், உதயநிதி எதிர்ப்பு பிரச்சாரம்ன்ட்டு ஒரு வகையான அந்த நரேட்டிவ் செட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இந்த டீஸ்டாக்ஸ்க்கெலாம் சமூக ஊடகங்களில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறதுனாலையும் ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும் இதை உடனே இவங்க கவுண்டர் பண்ணிடுறாங்க. கவுண்டர் அட்டாக் பண்ணுறதால அவங்களுடைய அந்த நரேட்டிவ் அங்கேயே டெமலிஷ் ஆகி போகிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது, இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட மரணத்துக்கும் திமுகவும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? அவர் ஒரு கட்சி, அவர் திமுக எதிர்ப்பு கட்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருக்கிறார். அவர் ஒரு தனிப்பட்ட அரசியல் போகிறார். அவர் எல்லாத்தையுமே எதிர்க்கிறாருன்னு வைங்களேன். திராவிட அரசியலையும் எதிர்க்கிறாரு, எல்லா வித அரசியலையும் எதிர்த்து தலித்துக்கான ஒரு அரசியலை முன்வைக்கக்கூடிய அரசியல் தான் அவருடைய அரசியல். திமுகவினுடைய அரசியலை அது அவரை கிண்டல் பண்ணுறதும் கிடையாது, அவரை சீன்றதும் கிடையாது, அவர் சம்மந்தமான எந்த கிரிட்டிசிசமும் திமுகவில் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க பாதையில் போயிட்டுருக்கும்போது அவருடைய பழைய கால வாழ்க்கை, மற்றபடி அவருடைய இப்போ கரண்ட் பாலிட்டிக்ஸு, அவருடைய தொழில், ரியல் எஸ்டேட் எல்லாம் இறக்கியிருக்கிறாரு.
அங்கே உள்ள மக்களுக்கு, பெரம்பூரில் உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பாதுகாவலனா இருந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. ஆருத்ரா கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையில் வந்து பாதிக்கப்பட்டவங்க சைடில் நின்றுருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வகையில் இதனுடைய தொழிற்போட்டி மூலமாகவும் அவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது. பொலிட்டிக்கல் மர்டருங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதிமுக இருக்கட்டும், நான் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை பாஜகவாக இருக்கட்டும், இல்லை சங்கிகளாக இருக்கட்டும், இல்லை நடுநிலை ஊடகவாதிகள் என்று சொல்லப்படுகிற அந்த புரோக்கர்ஸ், மீடியா புரோக்கர்ஸாக இருக்கட்டும், இவங்க என்ன மாதிரியான ஒரு நரேட்டிவ் இவங்க எப்படி இப்போ செட் பண்ண விரும்புகிறாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் தான், இது திமுகவினுடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்திருக்காது, திமுக வேணுங்கிட்டு தான் பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொடர் நரேட்டிவை செட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 2-3 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு உடன்பிறப்புகளும் வந்து டிஸ்டாக்ஸும் வந்து இது கவுண்டர் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் கிடையாது, ஏன்னா அவருக்கு வேறு ஒரு லைஃப் இருக்குது, அவருடைய அரசியல் வாழ்க்கையும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் சம்மந்தம் கிடையாது, அவர் வேறு ஒரு ஊரில் போயிட்டுருக்கார், ஏன் எங்களை இதில் இழுக்கிறீங்கன்ட்டு டிஸ்டாக்ஸும் வந்து இதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் தொடர்ந்து இப்போ இதை எப்படி மாற்ற விரும்புகிறாங்கன்னா, இந்த கொலையை வந்து ஒரு பழிவாங்கல் கொலை அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரிலிமினரி எவிடன்ஸு நமக்கு தெரியுது. அந்த ஆருத்ரா கோவிலில் இவர் ஈடுபட்டதால் அதுக்கு பழி வாங்குகிற விதமாக முன்ன ஒருத்தரை கொல்றாங்க, இவங்க ஆளுகள் கொல்றாங்க போல்ருக்கு, அதனுடைய பாதிப்பாக அவரை கொண்டதாக தான் இப்போதைக்கு நமக்கு ரிப்போர்ட் சொல்லுது, இன்வெஸ்டிகேஷன். ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷனை இந்த திமுக எதிர்ப்பாளர்கள் ஒத்துக்கிறது கிடையாது. அது அவங்க அந்த தியரியை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காக இவங்க ஒரு தியரியை கிரியேட் பண்ணுறாங்க. இவங்க என்ன தியரி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது, இது வந்து பொலிட்டிக்கல் மர்டர் தான், இது வந்து திமுக வந்து இவரை பிடிக்காததால், இவருக்கு பாதுகாப்பு கொடுக்காததால் தான் இவர் கொல்லப்பட்டார். கருணாநிதிக்கு வந்து மெரினா பீச்சில் வந்து அடக்கம் பண்ணுறது கொடுக்கலாம், ஆனால் இவருக்கு வந்து இவர் சொந்த இடத்துல கொடுக்கக்கூடாதா, அவர் தலைவர் மாதிரி இவரும் தலைவர் தானே, இந்த மாதிரி பல்வேறு விதப்பட்ட கிளைக்கதைகளை சப் நரேட்டிவ்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஊடகங்களில் தொடர்ந்து ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த மரணம் என்பது ரியலான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாகவே இவங்களாவே ஒரு மீடியா ட்ரையல் பண்ணி இவங்க என்ன மாதிரி விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறாங்கன்னா, இது வந்து ஒரு அரசியல் மர்டர் தான், இது பின்னணியில் டிஎம்கே தான் இருக்குது, திமுக சார்ந்த கட்சிகள் வந்து இந்த நரேட்டிவுக்கு, இந்த திமுகவினுடைய இந்த கொள்கைக்கு, இந்த செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்கிறாங்க, இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, திமுகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வந்து திமுகவோட ஒத்து போகிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த ஒரு கட்டமைப்பு வந்து தொடர்ந்து ஊடகங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நம்ம இதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, கடந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கலைஞர், ஆன்டி மு.க. ஸ்டாலின் நரேட்டிவ்ஸ் செட் பண்ணப்பட்டு அது வந்து உருட்டப்பட்டதோ, ஊடகங்களில் உருட்டப்பட்டு அதில் ஏதாவது பலன் கிடைக்குமான்னு வந்து பார்க்குறாங்களேன்னு, அதே பாணியில் தான் வந்து இப்போது இந்த உருட்டல்கள் வந்து நடந்துகிட்ருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் கிஞ்சித்தேனும் உண்மை கிடையாது. அவருடைய மரணத்துக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி வந்து கலைஞருடைய கம்யூனிட்டி வந்து ரொம்ப லெஸ் பாப்புலேட்டட் கம்யூனிட்டிங்கிறதால அதை யார் வேணாலும் நம்ம கிண்டல் பண்ணலாம், நக்கல் பண்ணலாம், அது இளக்காரத்துக்குரிய ஒரு கம்யூனிட்டியாக இருக்குது, அவங்க எங்களை போய் ஆள்வதா அப்படிங்கிற மாதிரியான உரையாடல்கள்லாம் நம்ம ஊடகத்தில் பார்க்குறோம். இதெல்லாமே வந்து இதுக்கு வந்து டிஸ்டாக்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னா அவங்க கவுண்டராக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தலைவரை ஏற்று அவருடைய கொள்கைகள், அவருடைய அறிவு, அவருடைய உழைப்பு அங்கீகாரம் பண்ணி அவங்க கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கும்போது, நீங்கள் அதுக்கு கவுண்டராக கொடுக்கும்போது அவங்க உங்களை வந்து எதிர்த்து பேசுவாங்க தான் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறோம். ஆக வந்து இந்த மாதிரியான இந்த வேடதாரிகளுடைய இந்த நரேட்டிவ் வந்து தமிழக மக்கள்கிட்டையும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்ட்டையும் எடுபடாது அப்படிங்கிறதோட
நம்ம இந்த பதிவை நிறுத்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.